உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன். நானே விடுவிப்பேன். அல்லேலூயா. என்ன அருமையான என்னிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவர் சமத்துல திரும்பி வாருங்கள் வந்தா இது எல்லாருக்கும் இது பழைய வசனம் தான், வாசித்த வசனம் தான், எப்பொழுதும் வாசிக்கிற வசனம் தான். ஆனால் ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரை ஏமாத்தினா நீ ஏமாற்ற போயிடுவேன். ஆண்டவர் சமத்தில் உண்மையாக இருக்கணும். அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இயேசுவுக்கு நன்றி. ஆமென். 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 ஆண்டவர் சமத்தில் ஏமாற்ற முடியுமா? அவர் கண்ணில் தப்பிக்க முடியுமா? நீ பாடல நேரம் அவர் நீ பாடுறியா பாடலைன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா? நீ மைக் ஆன் பண்ணியிருக்கிறியா இல்லை மைக் ஆஃப் பண்ணிட்டு சும்மா ஆக்ஷன் பண்ணுறியான்னு கண்டுபிடிக்கிறாரா இல்லையா? அவர் வாங்கிடுவார் இல்லையா? வாங்கி பார்த்தா நீ மாட்டிக்கவே இல்லை. அப்போ சின்ன வயசுலேயே உண்மை இல்லைன்னு சொன்னான், இந்த வயசுலேயே பொய், இந்த வயசுலேயே அந்த திருட்டு பழக்கம். அல்லேலூயா. தவறுதானே? மைக்கை பிடிச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆக்ஷன் மட்டும் பண்ணால் டப்பிங் யார் பண்ணுறது? அல்லேலூயா. டப்பிங் யார் பண்ணுறது? கரெக்ட் தானே ஐயா? மைக்கு கொடுத்தாரு ஆண்டவர், வாசிக்க சொன்னார், பாட்டு பாட சொன்னார். நீ மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆக்ஷன் மட்டும் கொடுத்தா டப்பிங் யார் பண்ணுறது? யார் பண்ணுவா? அவர் பிடிச்சவரை பிடிக்க மாட்டாரா? பிடிச்சாரா இல்லையா? எப்படி பிடிச்சாரு? ஓட சொன்னார், நீ அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற, கீழே இறங்கு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பாப்பா இங்கே உட்காரு, உங்களை பின்னாடி இல்லை, இங்கே ஏதோ வந்துட்டார். வியாழக்கிழமை எப்படியாவது வந்துடுடான்னு சொன்னேன், எங்கே வேலைக்கு போயிருப்பாங்க இருக்குது, வந்துட்டான். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. போதும் நமக்கு ஒரு கொஞ்சம் ஒன்று 2 பேர் 5 பேர் இருந்தால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இயேசுவுக்கு நன்றி. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். லக்கு எங்க இருக்குது? ஏசப்பாட்டு. யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குதும்மா? ஏசப்பாட்டு என்ன செய்யணும்? லக்கை நோக்கி ஓடணும். வாரம் இங்கே வந்துடணும். நான் ஆண்டவர் சமூகத்தில் வாரம் வருவேன். அல்லேலூயா. அவங்க கூகுள் மீட்டில் வர்றது கொஞ்சம் தடையாக இருக்குது, வேலை வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் எனக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வரேன். ஆனால் வியாழக்கிழமை கண்டிப்பாக வரும். வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து வியாழக்கிழமை கண்டிப்பாக வருவேன். வியாழக்கிழமை கண்டிப்பாக வரும். 3 தடவை சொல்லிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. வருவாங்க, அவங்க வருவாங்க. அவங்க ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் விட்டுட்டார். அதே மாதிரி தான் இந்த பிரதர். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. மணி. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு? இதுக்கு முன்னாடி ஆர்மியில் இருந்தீங்க. எந்த ரெஜிமெண்ட்டில் இருந்தீங்க? மெட்ராஸ் ரெஜிமெண்ட். எந்த யூனிட்ல இருந்தீங்க? 16 மெட்ராஸ். எந்த இடத்துல இருந்தீங்க? செகண்டராபாத்தில் இருந்தார். 16 மெட்ராஸில் நானும் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அன்றைக்கி வழியில் போகும்போது இவரை பார்த்ததும் கேட்டேன், ஐயா உங்களுக்கு வாங்கய்யா ப்ரேயருக்குன்னு. அப்போ தான் சொன்னார், நீங்கள் மிலிட்ரிக்காரா ரிட்டையர்டான்னு கேட்கும்போது அவர் யூனிட்லேயே நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. அவர் யூனிட்டில் சர்வீஸ் பண்ணிக்க அவரை கொண்டு வந்து ஆண்டவரிங்க உட்கார வச்சுருக்கேன். ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைக்காருமா. நிறைய அழைக்கப்பட்டவர்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் தான் நீங்கள். அல்லேலூயா. என்னிடம் திரும்பி வாருங்கள், நான் உங்களுக்கு. நீங்கள் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை. என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். யார்கிட்ட திரும்பி வரணும்? ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும். சரியா? இயேசுவுக்கு நன்றி. அப்போ 46ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள்? அல்லேலூயா. யோசுவா. யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள்? ஆமென். யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே. அவருக்காக அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் திரும்பி வரணும். அவர் சமூகத்தில் உட்காரணும்.
அவர் சமூகத்தில் முட்டி போடணும். அவர் சமூகத்தில் முட்டி போடணும். அப்போ என்ன சொல்கிறாரு? என்னிடம் திரும்பி வாருங்கள், என்கிட்ட உட்காருங்கிற ஆசைப்படுறாரு. வேறு ஏதாவது ஒன்று கேட்டாரா?